கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 23:21. Matthew 23:21. தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாய் இருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவாலயத்தையும் தேவனையும் பிரிக்க முடியாது. ஏன்னா இங்க தேவனுடைய பிரசன்னம் தான் தேவாலயத்தை ஒரு பரிசுத்தமாய் மாற்றுகிறது. ஏன்னா தேவன் அங்கே வாசமாய் இருக்கிறார். ஒன்னு ராஜாக்கள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 27வது வசனத்துல சாலமோன் அந்த தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கும் போது அங்க தேவனுடைய பிரசன்னம் தேவாலயம் முழுவதையும் மூடுனதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி 11வது சங்கீதம் 4வது வசனம் என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல்ல என்ன சொல்றாரு? நீங்க தேவாலயத்தையும் அதை நிறைவேற்றிருக்கிற கர்த்தரையும் பிரிக்க முடியாது என்று சொல்லக்கூடியதாக. ஆனா இங்க அவங்க என்ன பண்றாங்க? இங்க தேவனை ஆராதிப்பதற்கும் தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கும் உள்ள வித்தியாசம் தெரியாம இருக்கிறாங்க. அதை அவர்களுக்கு வெளிக்காட்டக்கூடியதாக. ஏன்னா இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணிட்டாங்க? நீங்க தேவாலயத்தின் மேல நீங்க சத்தியம் பண்ணா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை உங்க கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்க விட்டுறலான்னு சொல்லக்கூடியதாக. பழைய ஏற்பாட்டிலேயே ஏசாயா 29:13 கர்த்தர் சொன்னாரு, இந்த ஜனங்கள் எப்படி தங்களுடைய வாய்கள்னால என் பக்கத்துல வர்றாங்க, அவங்க இருதயமோ தூரமாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக. அப்ப ஒரு உண்மையான ஆராதனை என்பது இதுல எங்க லூப் ஹோல் இருக்கு, எங்க சந்துல இது இடைவெளி இருக்குன்னு பாக்குறது இல்ல. அப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க கொடுக்கக்கூடிய எந்த ஒரு வாக்கா இருந்தாலும் அது தேவனுக்கு முன்பாக நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஏன்னா இப்ப நீங்க ஒரு தேவாலயத்தின் பேர்ல நீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த தேவாலயத்தை முழுமையாக நிரப்புகிற கர்த்தர் மேல கொடுக்கறீங்க. அப்ப எது செய்தாலுமே தேவன் பேர்ல நீங்க செய்றீங்க. ஏன்னா மலை பிரசங்கத்திலே சொல்லி கொடுத்தாரு. மத்தேயு 5வது அதிகாரம் 34-37 வரை உள்ள வசனங்கள்ல சொல்லும் என்ன சொன்னாரு? நீங்க ஆமான்னு சொன்னா ஆமன்னு இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னா இல்ல. இதற்கு மிஞ்சினது என்ன? தீமையினால் உண்டாகி இருக்கிறது. யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதும் போது யாக்கோபு 5:12 சொல்லும் போது இதேதான் எடுத்து சொல்றாரு. உங்களுடைய ஆம்னா ஆமாவா இருக்கட்டும், இல்லைன்னா இல்லான்னு இருக்கட்டும். ஏன்னா எந்த ஒரு வார்த்தை பேசினாலும் நீங்க தேவனுக்கு முன்பாக பேசுறீங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். இங்க பரிசேயர்களுக்கும் வேதபாரகர்களுக்கும் அவங்க தேவனுடைய ஒரு குணாதிசயத்தை தவறுதலாக வெளிப்படுத்துவதை இங்க அவர் பார்க்கிறார். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு? நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஒரு சிஸ்டம் புதுசா ஒண்ணு உருவாக்கிட்டீங்க. அது என்ன? நீங்க தேவாலயத்தின் பேர்ல பண்ணலாம், ஆனா அது தேவன் பேர்ல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனா தேவன் பரிசுத்தமானவர். அவரை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. என்னாகமம் 23:19 பாக்குறோம். கர்த்தர் என்ன பொய் சொல்வதற்கு மனுஷன் அல்லவே என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய எந்த ஒரு வார்த்தையா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராமிஸ் சொல்றோம் இல்லையா? இப்ப என்னால யாரு கேட்டாலும் ப்ராமிஸா வருவீங்களா, நிச்சயமா வருவீங்களா அப்படின்றோம் இல்லையா? அது எல்லாமே என்னன்னா ஒரு நேர்மையாக இருக்கணும். வர்றேன்னு சொன்னா வரணும், வரலன்னா வரல, அவ்வளவுதான். நீங்க இந்த பார்க்கலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், இல்ல நான் அங்க பார்த்து சொல்றேன், இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு நேர்மையாக மனத்தாழ்மையாக, ஆனா எல்லா நேரங்களிலும் நம்ம கொடுக்கக்கூடிய வார்த்தை என்ன? தேவன் பிரசன்னமாய் இருக்கிறார். தேவன் தேவாலயத்தில் இல்ல, இன்னைக்கு நமக்குள்ள வாசமாய் இருக்கிறார். அவர் எங்கும் வியாபித்திருக்கிற தேவன். அதனால என்னன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை, அது நீங்க வீட்டுல இருந்து சொன்னாலும் சரி, இல்ல தேவாலயத்துல இருந்து சொன்னாலும் சரி, இல்ல ஜெபத்துல இருந்து சொன்னாலும் சரி, எப்ப சொன்னாலுமே அந்த வார்த்தை தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க முன்னாடி கர்த்தர் உங்க முன்னாடி இருந்தா நீங்க எப்படிப்பட்ட காரியங்கள் பேசுவீங்களா? அப்ப நீங்க யாருகிட்டையும் ஏதாவது ஒண்ணு பேசுவதற்கு முன்பாகவும், இல்ல நீங்க ஒரு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்பாகவும் நீங்க கேளுங்க. இப்ப கர்த்தர் என்னுடைய முன்பாக இருந்தாருன்னா, இப்ப தேவனுடைய பிரசன்னம் இங்க ஆளுகை செய்கிறது அப்படின்னு சொல்லி இருந்தா நான் இத சொல்லுவேனா?
அப்ப என்ன, நம்ம எப்பொழுதுமே கர்த்தர் என்னோட இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல நம்ம வாழக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்படி வாழும்போது நம்ம நேர்மையுள்ள மக்களாக வாழ முடியும். அப்ப நீங்க இன்னையிலிருந்து இந்த ஒரு காரியம் கடைபிடிங்க. ஏன்னா பரிசேயர்கள் செய்தது எங்க ஒரு நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பார்த்தாங்களே ஒழிய கடைபிடிக்கணும்னு வாக்கல. ஆனா நீங்க எப்பொழுதும் நேர்மையாக தேவனுடைய பிரசன்னத்தின் முன்பாக வாழுகிறேன் என்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இது அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும், ஆமாண்டவரே, உமக்கென்று உம்முடைய பிரசன்னத்தில் எப்போதும் இருக்கிறோம் என்ற தன்மையோடு எப்பொழுதும் நேர்மையாக வாழ தங்களுடைய வார்த்தை உண்மையுள்ளவர்களாக இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.